கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஆம், இந்த வார்த்தையின்படி தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட பிரத்யட்சமாக இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். அப்போ இந்த வார்த்தை சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்போது, சூகியனானிய பில்தாத் தன் நண்பனாகிய யோபுனிடத்துல சொல்லுகிற இந்த வார்த்தை, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். அங்கே யோபு எல்லாவற்றையும் இழந்த நிலையில அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல இங்கே அந்த பில்தாத் சொன்ன வார்த்தை தான் இது. அப்போ தேவன் இன்றைக்கு நம்ம ஒருவரோடும் கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, ஒருவேளை உங்க துவக்கம் இப்பொழுது அற்பமாய் இருக்கலாம், ஒரு சாதாரண துவக்கமாய் நீங்கள் கண்டு கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த முடிவு உங்களுக்கு சம்பூரணமாய் இருக்கும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் கூட அதே வார்த்தையை தான் பார்க்கிறோம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அப்போ இந்த நாளை நீங்க அசட்டை பண்ண வேண்டாம். எனக்கு துவக்கம் இப்படித்தானே இருக்கிறது, நான் எப்படி இதுல முன்னேறுவேன், என் வாழ்க்கையில என்ன ஒரு முன்னேற்றம் வரும்னு சொல்லி நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த நாளை நீங்க அசட்டை பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்க முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமா. யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அந்த அற்பமான ஆரம்பம் ஒன்றுமில்லாமல் இருந்த யோபுவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கும்போது, யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அவை இழந்த எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் டபுள் போர்ஷனா அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நீங்க ஒருவேளை இழந்து போன நிலைமையில இருந்தாலும், உங்களுக்கு எல்லாவற்றையும் பல மடங்கு திருப்பி கொடுக்கிற ஒரு தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். மேலும் ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, அது ஒரு சிறிய துவக்கமா இருந்தா கூட அந்த துவக்கத்தின் அந்த அந்த காரியங்கள் மிகவும் சம்பூர்ணமாய் உங்களுக்கு முடியும் என்பதை தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். மேலும் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அங்கே லேயாள் அற்பமாய் எண்ணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அங்கே யாக்கோபு ராகேலை நேசித்து லேயாள் அங்கே நேசிக்கிறதுனால அங்க லேயாள் அற்பமாய் எண்ணப்படுகிறதை கர்த்தர் கண்டு அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கு. 31ஆம் வசனத்துல லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். அப்போ இன்றைக்கு உங்க சூழ்நிலை அப்படி இருக்கலாம். நீங்க அற்பமா எண்ணப்படுறீங்களா மனிதர்களால? ஒருவேளை அந்த சூழ்நிலையில நீங்க இருந்தா கூட உங்களுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அது உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை தான் உங்கள் மூலமாய் தேவன் தர விரும்புகிறார். அப்படித்தான் தருவார். ஏன்னா லேயாளுடைய வாழ்க்கையில 3 பிள்ளையை அவள் பெறுகிறாள். அந்த 3 பிள்ளையை பெறும்போதோ அவர் கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார். என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியினால் அவர் இப்போது என்னோடு சேர்ந்திருப்பான்னு சொல்லி 3 பிள்ளைகள் பெறும்போது அப்படி நினைத்தவள் 4ஆவதா ஒரு பிள்ளையை பெறும்போது இப்போது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா அப்படின்னு சொல்லி பெயரிடுறத பார்க்கிறோம். அப்போ அந்த யூதா அப்படிங்கிற அந்த கோத்திரத்துல இருந்துதான் யூத ராஜ சிங்கமாகிய நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கும்படி பிறந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பார். ஆனால் இன்றைக்கு அற்பமா எண்ணப்படுகிற உங்கள் மூலமாக தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் அங்கே 2 சாமுவேல் 8ஆம் வசனம் 9ஆம் வசனங்கள்ல பார்க்கிறோம். அங்கே தாவீது ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். ஆனா அவனை எப்படி தேவன் உயர்த்தினார் என்பதை இந்த வசனங்கள்ல பார்க்கலாம். நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அந்த வார்த்தையும் அதைத்தான் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதாவது தாவீது ஆடுகளுக்கு ஒரு ஆடு மேய்த்தவனை அரசனாய் மாற்றக்கூடுமானால், ஏன்னா அந்த தாவீதுக்கு ஒரு தாழ்மையான இருதயம், அங்கே எல்லாராலும் ஒதுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில தான் அங்க தாவீது இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் அங்கேயும்
தாவீதை தேவன் கண்டு அங்கே ராஜாவாக உயர்த்தி அங்க பூமியில இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு பெரிய நாமத்தை அவனுக்கு தந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கும் நீங்க அப்படிப்பட்ட சூழல், ஒருவேளை நீங்க அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், இல்ல ஒரு சிறிய காரியத்தை நீங்க துவங்கி இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். நீங்கள் உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட நீர் இடைப்படுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே என் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையாய் நானும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.